ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம், தர்மவாணிகள் வீடு. தனுசு ராசிக்கு இதுக்கு முன்னாடி ராகு திசையை பற்றி போட்டிருந்தேன். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்றாரு வர 28ஆம் தேதி. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய நேரில் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. சில பேர் கூப்பிட்டு பேசுனாங்க. ஓகே, சந்தோஷம். இப்போ அதில் பேசினவங்களில் நிறைய பேர் செவ்வாய் திசையை பற்றி போடுங்க சார் அப்படின்னாங்க. செவ்வாய் திசை நடக்கிறவங்க, செவ்வாய் திசை ஒரு 7 வருடம் நடக்கும். செவ்வாயை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். பொதுவாக தனுசு ராசிக்கும் செவ்வாய்க்கும் உள்ள உறவு, தசாபுத்தி பலன்கள், உங்கள் ராசிக்கும் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கும் உள்ள உறவு, இப்படி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது முக்கியமான வீடியோவை பார்க்கப்படுகிறது. செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பை தரும். அதுபோக செவ்வாய் புத்தி நடக்கும் மற்ற திசையில். சரியா, ராகு திசையில் செவ்வாபுத்தி, சனி திசையில் செவ்வாபுத்தி, குரு திசையில் செவ்வாபுத்தி, சந்திர திசையில் செவ்வாபுத்தி, சூரிய திசையில் செவ்வாபுத்தி நடக்கும். ஸோ அவங்களுக்கும் இது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். முடிஞ்ச அளவு நான் சுருக்கமாக சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோவில் அதிகமானாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் ஒன்று ஆரம்பித்து ஒரு ஃப்ளோவில் போவேன். நான் தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் எப்போயுமே பிளான் பண்ணி பேசுகிறதே கிடையாது. அப்படியே பேசுவேன், அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே பேசுவேன். ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகம் தனுசு ராசிக்கு. ராசிங்கிறது மனம் உடல். உங்கள் வெளிவட்டாரத்துக்கெல்லாம் ராசி தான் பயன்படும். வெளிவட்டார பழக்க வழக்கத்துக்கு ராசி முக்கியம். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஜாதகம் தசாபுத்தி எப்படி சாத்தியப்படுதோ அதுபோது தனிப்பட்ட மனிதனுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், போக்குவரத்து, தொடர்புகளுக்கெல்லாம் ராசிக்கு தான் கெமிஸ்ட்ரி இருக்குது. நம்ம வெளியே போய் ஒருத்தர்கிட்ட பழகும்போது அவர் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு நம்ம ராசிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஸ்பரிசத்துக்கு முதல் ராசி தான் மையப்புள்ளியாக இருக்குது. அப்பேற்பட்ட ராசி தனுசு ராசிக்கு செவ்வாய் 5 கூடியவன், பஞ்சமாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, மந்திர ஸ்தானாதிபதி, யோக ஸ்தானாதிபதி. 12 கூடியவர் அவர் தான். விரைய ஸ்தானாதிபதி, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறவர், தூக்கத்தை கொடுக்குறவர், அயனசேன போகத்தை கொடுக்குறவர், சந்தோஷத்தை கொடுக்குறவர், வள்ளல் தன்மையை கொடுக்குறவர், இப்படி நிறைய சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடம் மனிதனுக்கு முக்கியம். மோட்சத்தை கொடுக்குறவர் அவர் தான். ரைட்டு. இப்படி சில பலன்களை ராசி மூலிமா செவ்வாய் தருவார். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலே செவ்வாயோடைய கான்ட்ரிபியூஷன் இப்படி தான் இருக்கும். செவ்வாய் ஒரு அங்கார பகவான், அதாவது பிரபஞ்சத்தில் ஒரு நெருப்புக்கோள். செவ்வாய் முருகனோட அம்சம் பெற்றவர். பூமிக்கு அடுத்த கோளாக இருக்கிறாரு. பூமிக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. செவ்வாயும் கிட்டத்தட்ட பூமி மாதிரி தான் இருக்குது. ரைட்டு. செவ்வாயை பற்றி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. நீர் இருக்குது அப்படிங்கிறாங்க. விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நல்லபடியாக நடக்கட்டும். வருங்காலத்தில் மனிதன் போய் செவ்வாய் கிரகத்துலேயும் வாழட்டும். வாழ்த்துக்கள். ரைட்டு. இப்போ செவ்வாய் தனுசு ராசிக்கு எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபேவராக இருப்பார் அதை பார்த்துருவோம். பொதுவாக தனுசு ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் நல்லது செய்வார். இது விதி 1. அதாவது பேசிக்காக இதுபடி போகும். சரியா நேர்களே? நான் உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்க்கல. நான் தனிப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பொதுவாக உங்களை பற்றி பேசுகிறேன். முன்ன பின்ன இருக்கலாம், பட் ரிலேட்டடாக இருக்கும். சரியா? ரிலேட்டடாக இருக்கும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கும். ரிசல்ட் வருதோ இல்லையோ, ஆனால் ரிலேட்டடாக இருக்கும். சரியா? ரிசல்ட்டில் சில வேரியேஷன் இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா பர்ஃபெக்டாக பேசலாம். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும். செவ்வாய் நான் சொன்ன அந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. அதாவது எப்படின்னா 100க்கு ஒரு 60% பலன்களை கொடுப்பாரு. ரிஷப துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 50% பலன்களை கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாருன்னா தசாபுத்தியில் கொடுப்பாரு. அதுபோக தன்னுடைய காரகத்தையும் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. மிதுன கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிலோ ஆவரேஜாக தான் கொடுப்பாரு. 35% கீழே தான் கொடுப்பாரு. மிதுனம் கன்னி செவ்வாய்க்கு பகமை வீடு. இப்போ நீங்கள் தனுசு ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்து செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஆமாம் சார், நான் தனுசு ராசி மிதுன லக்கணம், எனக்கு செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்கு, நான் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்க மாட்டீங்க. மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை சிறப்பாக இருக்காது. அதுபோக மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க, ரிஷப துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் லக்கண ரீதியாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி 2, 3, 7, 8, 12 இருந்தார்னா நல்லது செய்ய மாட்டார். சரியா? இது ஒரு கான்செப்ட் இருக்குது. லக்கண ரீதியாக செவ்வாய் 2, 3, 7, 8, 12 இருந்தார்னா இந்த 6 லக்கணத்துக்கும் மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு நல்லது செய்ய மாட்டார். 7 வருஷமும் சிறப்பாக இருக்காது. இதை நல்லபடியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. கெட்டதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு வழி இல்லை. சில விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். நான் எதையுமே மறைக்க போகிறதும் கிடையாது. சாதக பாதங்களை சரி விகிதமாக சொல்வேன். அப்படி பார்த்தா செவ்வாய் தசை யாருக்கு சார் நல்லா இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, செவ்வாய் தசை மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அற்புதமாக அமோகமாக இருக்கும்.
கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ செவ்வாய் திசை சிறப்பாக இருக்குதுன்னா மீன லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமாம் சார் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸில் பகிருங்க. சத்தியமாக நல்லாயிருக்கும். மீன லக்கணத்தில் தனுசு ராசியில் மீன லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு ஒரு 70% நல்லாயிருக்கும். சரியா, 100க்கு ஒரு 70% நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக தனுசு ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுக்கும். 50% நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ தனுசு ராசியில் செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மீன லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் இது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணத்துக்கு 70% நல்லாயிருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 50% நல்லாயிருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 50% நல்லாயிருக்கும். சரியா, அதில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆளுமை அதிகாரம்லாம் இந்த காலகட்டத்தில் குடிகட்டி பறக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்லபடியாக இருப்பீங்க. சரியா, மேசராசியில் பிறந்தவங்க ஆளுமை அதிகாரம் அரசியல் தொடர்போடு இருப்பீங்க. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க வேலை வாய்ப்பு கடமையில் கண்ணியனாக இருப்பீங்க. நல்ல ஒரு இதை கொடுப்பாரு. இப்படி தான் பலன்கள் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு லக்கண ரீதியாக நான் சொல்லிட்டேன். அதுபோக செவ்வாய் பொதுவாக எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே தோஷத்தை உண்டாக்குவார். அவர் சில இடத்துல இருக்கக்கூடாது. 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா பேச்சில் ஒரு நிதானம் கொடுக்க மாட்டார். ஆரம்ப கல்வி படிப்பை கெடுப்பார். கொஞ்சம் முன்கோவப்படுவாங்க. பேச்சில் ஒரு வேகம் இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாயை பாதிப்பார். அதுபோக உயர்கல்வி அந்த அளவுக்கு இருக்காது. இடமனை வீடெல்லாம் கொடுப்பாரு. சரியா, இடமனை வீடு சொந்த வீடு எல்லாத்தையும் கொடுப்பாரு. இந்த நில சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் கொடுப்பாரு. ஆனால் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு. சில பேருக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும். பிளட் ப்ரெஷரு சுகரு உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டில் கொடுத்து உடம்பை கெடுத்துருவார். அதுபோக 5ஆம் இடத்துல இருந்தாலும் புத்திர தாமதத்தை கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே புத்திர விஷயத்தில் சில தாமதத்தை கொடுப்பாரு. குரு சுக்கிர தொடர்பில் இருந்தாருன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். செவ்வாய் சுக்கிரன் கூட சேர்ந்து பிருகுமங்கல யோகத்திலையோ குரு கூட சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு பார்வையிலையும் சுக்கிரன் பார்வையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. அமாவாசை சந்திரனா வளர்பிறை வளர்பிறைன்னு வர அமாவாசைனா வளர்பிறைன்னு வராது. தேய்பிறை பஞ்சமியில் தேய்பிறை அஷ்டமியிலிருந்து வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு அமாவாசை சந்திரன். சூரியனுக்கு முன்பின்னு சந்திரன் இருப்பார். ஏன்னா சூரியனுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடம், சூரியனுக்கு 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்குள்ள சந்திரன் இருந்தார்னா தேய்பிறை சந்திரன். அந்த அமைப்பில் செவ்வாய் சேர்ந்து இருந்தார்னா நல்ல அமைப்பு இருக்காது. அதனால் அமாவாசை சந்திரன் கூட சந்திரன் சேர்ந்திருந்தாலும் பார்வையில் இருந்தாலும் சிறப்பாக செய்ய மாட்டார். ராகு சனி கூட சேர்ந்திருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ செவ்வாய் மேக்ஸிமம் தனிச்சு இருக்கணும். இல்லைனா சுக்கிர தொடர்பில் இருக்கணும். சுக்கிரன் பார்வையிலையோ சுக்கிரன் கூட சேர்க்கலாம். இல்லைனா குருவுடைய 5, 7, 9 பார்வையில் இருக்கலாம். இல்லைனா குரு கூட சேர்ந்துருக்கலாம். செவ்வாய் எக்காரம் மட்டும் அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. சனி பாவம் கூட சேரக்கூடாது. ராகுபாவம் கூட சேரக்கூடாது. சூரியன் கூடயும் சேரக்கூடாது. சூரியன் செவ்வாய் சேர்ந்தவங்களுக்கு அரசு தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்க வழியெல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த செவ்வாய் திசை சூரிய புத்தியில் பதவியில் சில பிரச்சனைகள் வரும். ரிமார்க் ஆகுது, பிளாக் ஆகுது, சஸ்பெண்ட் ஆகுது, இது மாதிரிலாம் நடக்கும். அதுபோக செவ்வாய் திசை சூரிய புத்தி செவ்வாய் சூரியன் இணைந்தவர்கள் சத்தியவானாக இருப்பாங்க. அவங்கள நம்பி எந்த காரியம் செய்யலாம், நம்பிக்கைக்கு உரியவானாக இருப்பாங்க. ஆனால் என்ன உடல் உஷ்டப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அரசு வேலை கிடைத்தாலும் அதில் சில பிரச்சனைக்கு உள்ளாக்குவாங்க. அப்படி ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் சூரியன் சம்பந்தமும் சிறப்பாக பார்க்கப்படாது. செவ்வாய் கேது கூட சேரலாம். கேது கூட சேர்ந்தால் சூட்சும அளவில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் கேது செவ்வாய் மாதிரி செயல்படுவார். அதனால் செவ்வாய் கேது சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா நேர்களே? ஓகே, இப்போ செவ்வாயை பற்றி சிலது சொல்லியிருக்கிறேன். அதுபோக செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு உரிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும். இப்போ செவ்வாய் உங்களுக்கு ஒரு ராசியில் இருக்கிறாரு. ஒரு ராசியில் இருந்தாருன்னா அந்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தனா செவ்வாய் திசை நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு செவ்வாய் துலாமில் இருக்கிறாரு. நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. தனுசு ராசி மேச லக்கணம். துலாமில் செவ்வாய் இருக்கிறாருன்னா சுக்கிரன் வலுப்பட்டு இருக்க வேண்டும். சுக்கிரன் எப்படி சார் வலுப்பட்டு இருப்பார் அப்படின்னா, சுக்கிரன் லக்கணத்துக்கு 12ஆம் இடம் மீனத்தில் உச்சம் அடையலாம். இல்லைனா லக்கணத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபத்தில் ஆட்சி அடையலாம். இல்லைனா சுக்கிரன் செவ்வாய் கூட சேர்ந்து 7ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கலாம். இப்படி அமைப்பில் சுக்கிரன் இருந்தார்னா செவ்வாய் திசை மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்று இருக்க வேண்டும். அதுபோக செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த கிரகம் வக்கரம் அடையக்கூடாது. சரியா, செவ்வாய் எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அந்த சாரத்துக்கூடிய கிரகம் வக்கரை கொடுக்கூடாது. சுருக்கமாக செவ்வாய் ராகு கேது சாரத்தில் இருக்கிறாரு. ராகுவின் சாரம் திருவாதிரை சுவாதி சதயம், கேதுவின் சாரம் அசுபதி மகம் மூலம். இந்த சாரத்தில் இருந்தார்னா ராகு கேதுகள் எந்த வீட்டில் இருக்கிறாங்கோ அந்த வீட்டு ராசிநாதன் தான் செய்வார். இப்போ செவ்வாய் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் மேச லக்கணம் தனுசு ராசி. செவ்வாய் துலாமலே இருக்கிறாரு. சுவாதி நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு. ராகு
மகரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நல்ல அமைப்பு தான். மேச லக்னத்து மகரம் 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். அப்போ சனி பவன் மாதிரி தான் செவ்வாய் ஆக்ட் பண்ணுவார். சரி, அப்போ அந்நேரம் நீங்கள் சனி பவன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். சனி பவன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலன் கொடுப்பார். சனி பவன் ராசிக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா அருமையாக இருக்கும் செவ்வாய் திசை. ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் தான் செவ்வாய் பலன் கொடுப்பாரு. தனக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும், தனக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். இதில் சாரம் கொடுத்த கிரகம் சர்ப்ப கிரகங்களாக ராகு கேது இருந்துச்சுன்னா, ராகு கேதுகள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதி மாதிரி செவ்வாய் வேலை செய்வார். ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும். உதாரணமாக சனி பகவான் வந்து லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக அந்த ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த சனி பகவானோ மற்ற கிரகங்களோ குரு சுக்கிர தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ ஜோதிடத்தில் இப்படி தான் பலன்கள் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு தெரியப்படுத்துகிறேன்னா, செவ்வாய் திசை இப்படி தான் போகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து செவ்வாய் திசை நடக்குன்னு தெரியும், ஆனால் செவ்வாய் எப்படி பலன்களை கொடுப்பான்னு தெரியாது. ஓகே சார், செவ்வாய் வந்து தன்னுடைய தசையில் தான் பலன்களை கொடுப்பாரு. தசை வந்து 7 வருடம் நடக்கும். சரியா, நேரில் 7 வருஷத்தை அவர் தசை நடத்துவார். அவர் வந்து இப்போ லக்கணத்தில் இருந்து நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்கண ரீதியாக அவர் இருந்தார்னா 12 வீட்டில் இருந்தார்னா என்னென்ன பலன்னு வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். செவ்வாய் திசைக்கு நான் பலன்களையும் சொல்கிறேன், தசாபுத்தி பலன்களையும் சொல்கிறேன், அந்த வருடங்களையும் சொல்கிறேன், ஒவ்வொரு புத்திகளுக்கும் என்ன வழிபாடும் சொல்கிறேன். அதுபோக செவ்வாய் திசை நடக்கிறவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அதையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இது வந்து தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். முக்கியமான வீடியோவும் பார்க்கப்படுகிறது. பொறுமையாக கேளுங்க நேயர்களே. செவ்வாய் வந்து லக்கணத்தில் இருக்கிறாரு. லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறது ஏற்புடையது அல்ல. சரியா, ஆள் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பாங்க, டென்ஷன் ஆவாங்க, பதட்டப்படுவாங்க, முரட்டு சுபாவம் இருக்கும், சபல சித்தம் இருக்கும், உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணி வரும், பித்தரேகம் இருக்கும். அதுபோக வயதான காலத்தில் 40க்கு மேலே பிளட் ப்ரெஷர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல காயம் தழும்பு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நிலபலங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். நல்லா தாராளமாக செலவு பண்ணுவாங்க. ஆள் நல்லா நடுத்தரமாக இருப்பாங்க. எப்பயும் இளமை மாறாத உடம்போடு இருப்பாங்க. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தசைப்பிடிப்போடு இருக்கும். ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு விளையாட்டு ஆர்வத்தில் நல்லா இருப்பாங்க. ஆள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. டயர்னஸ் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் வேகமாகவும் இருப்பாங்க. எதுக்கு அஞ்ச மாட்டாங்க. மற்றவங்க சொல்லுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. சரியா, பிறர் சொல்ல காதுலேயே வாங்க மாட்டான். நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு அடாமண்ட பிடிவாரத்தோடு போவாங்க. முன் யோசனை இருக்காது. சரியா நேர்களே, முன் யோசனை இருக்காது. அதுபோக இவங்களுடைய அந்தரங்க விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ ஒரு மர்மத்தோடு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் இருக்கும். சரியா, இன்னொரு பக்கத்தில் இருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்ஜெக்டுக்கு உரியவராக தான் இருப்பாங்க. அழுத்தமாக இருப்பாங்க. சரியா, எதுக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. பிடிவாதக்காரனாக இருப்பாங்க. ஸோ செவ்வாய் வந்து லக்கணத்தில் தனியாக இருக்கக்கூடாது. குரு சுக்கிர தொடர்பில் இருந்தாருன்னா ஓரளவு பரவாயில்ல, நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்துல செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஆரம்ப கல்வி படிக்க முடியாது. சரியா, அதில் ஈடுபாடு இருக்காது. இருந்த போதிலும் இடமனை வீடுலாம் இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்காது. சரியா, பன்முகத்திறமை இருக்காது. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. தேச யாத்திரை இருக்கும். முன்கோபம் இருக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். சொன்னது சொன்னபடி நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த தசாபுத்தியில் அதிகமாக கொடுப்பாரு. ஒரு கிரகம் லக்கண ரீதியாக எப்படி இருக்குதோ அதை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுக்கும். அதனுடைய தாக்கத்தை வந்து தசாபுத்தியில் அதிகமாக கொடுக்கும். அதை வந்து நல்லா எடுத்துக்கணும். இப்போ செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த 7 வருடத்தில் அவர் லக்கண ரீதியாக எங்கே இருக்கிறாரோ அந்த ஆதிபத்திய விஷயத்தை வந்து தன்னுடைய தசையில் 7 வருடம் பரிபூர்ணமாக கொடுப்பாரு. சரியா, அதுபோல் கண்களில் சில பிரச்சனை இருக்கும். நீதி நேர்மை நியாயம்னு போகிறவங்களாம் இருப்பாங்க. இவங்க மற்றவங்கள விட்டு விலகியே இருப்பாங்க. இணங்கமாக இருக்க மாட்டாங்க. கையில் காசு பணம் இருக்கும். அதுபோக வந்து இவங்க சம்பாதிச்ச பணம் டயத்துக்கு குடும்பத்துக்கு பயன்படாது. எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் ஆத்திர அவசரத்துக்கு வந்து இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாது. பிரச்சனையும் இருக்கும், பற்றாக்குறையும் இருக்கும். அதுபோக ஜோதிட அறிவு இருக்கும். ஜோதிடம் பார்க்குறது, சாஸ்திரம் பார்க்குறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இப்படி சாஸ்திர நம்பிக்கையில் இருப்பாங்க. சில பேருக்கு இந்த மருந்து மாந்திரியம் இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுவாங்க. சரியா நேர்களே, 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து சில மாந்திரிய வேலையில் ஈடுபட வைப்பார். முருக ஜோதிடம்லாம் சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பை தரும். அடுத்து வந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். உபசன சனத்தில் இருக்கலாம். பொதுவாக செவ்வாய் வந்து 3, 6, 10, 11 இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவர் ஒரு இயற்கை பாவர். செவ்வாய் ஒரு இயற்கை பவராக இருக்கிறதுனால கோணங்கள் இருக்கக்கூடாது. லக்கணத்திலையும் சரி 5, 9 இருக்கக்கூடாது. அதுபோக வந்து லக்கண சுபர்கள் கூடயும் அவர் வந்து தொடர்பு கொள்ளலாம். லக்கண கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கண கேந்திரம்னா என்ன, 1, 4, 7, 10 இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா திருமண அமைப்பில் தாமதத்தை கொடுப்பாரு. திருமண அமைப்பில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு.
ரைட்டு. இப்போ 3ஆம் இடத்துல இருக்குது சிறப்பு தான். கையில் காசு பணம் இருக்கும், பண வசதி இருக்கும். இருந்த போதிலும் வந்து இவங்க வந்து ஆள் நல்லா இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, சத்திய வாக்கு பேசுவாங்க, நீதி நேரின்னு நியாய தர்மம்னு போயிட்டு இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, வீர தீரதமாக இருப்பாங்க, தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், அரசியல் ஈடுபாடு இருக்கும், எதுலேயும் ஒரு துணிச்சல் இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா இவருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா மனைவிக்கு வந்து இன்பத்தை தர மாட்டாங்க. மனைவிக்கு வந்து இவங்களால் வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க வந்து தன் லைஃப் பார்ட்னருக்கு தன்னால் இன்பத்தை கொடுக்க மாட்டாங்க, பரிபூர்ணமாக சுகத்தை கொடுக்க முடியாது இவங்களால். ஏன்னா இதிலும் துணிஞ்சிருப்பாங்க, கட்டிட்டு வாடானா வெட்டிட்டு வந்துடுவாங்க. அதுபோக விருச்சிக லக்கணம் 3ஆம் இடம் மகரத்தில் உச்சமாக இருந்தாருன்னா பெரிய ரவுடியாக இருப்பாங்க. சரியா, லக்கணாபதி 3ஆம் இடத்துல உச்சமாக இருப்பார். சண்டை துண்டை வம்பு வழக்கில் போய் பிரச்சனை பெருட்டு பெரிய வீர சாகசம்லாம் பெருட்டு வருவாங்க. மற்றபடி நிலப்பல அமைப்பெல்லாம் இருக்கும், விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கால்நடைகள் பசுமாடு, ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வச்சு வளர்க்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர் இது மாதிரி ப்ராடக்ட்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ப்ராடக்ட் பண்ணாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட வேலைகள் வெற்றியை தரும். பால் பாக்கியம் இருக்கும். சரியா, அதுமாதிரி வீட்டில் நாய் பூனை வளர்க்குறதுலையும் கெட்டிக்காரனாக இருப்பாங்க, அந்த ஆர்வமும் இருக்கும். சகோதர வழியெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா சகோதரக்காரன் சகோதர ஸ்தானத்தில் இருந்தாருன்னா சகோதரனுக்கு ஆகாது. குறிப்பாக விருச்சிக லக்கணத்தில் 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் அடைஞ்சாருன்னா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி கும்ப லக்கணத்தில் பிறந்து தனுசு ராசி கும்ப லக்கணம் 3ஆம் இடம் செவ்வாயில் 3ஆம் இடம் மேசத்தில் செவ்வாய் இருந்தாலும் சகோதரனுக்கு ஆகாது. ஸோ சகோதரகாரகன் சகோதர ஸ்தானத்தில் இருந்தாருன்னா காரகோபா பாவானாசியை உண்டாக்கிடுவார். அது அவருடைய ஸ்தான பலமில் வீடாக இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்காது. ஸோ விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம், கன்னியா லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா சகோதரனுக்கு ஆகாது. இப்போ கன்னியா லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, விருச்சிகத்தில் இருக்கிறாருன்னா செவ்வாய் தசை நடக்கும்போது பிரச்சனை ஆகிருக்கும். சரியா, இதெல்லாம் அனுபவ ரீதியாக உண்மை தான். சகோதரனுக்கு பிரச்சனை வரும். அதுபோல் சகோதரனுக்கு இவங்களுக்கு இணக்கம் இருக்காது. பொதுவாக 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து விருச்சிகம், மகரம், மேசத்தில் இருக்கக்கூடாது. சரியா, இந்த ராசியில் இருந்தாலும் அந்த பலன்களை வந்து சகோதர வழியில் சில பிரச்சனையை கொடுத்துருவார், தோஷத்தை காட்டுவார். 4ஆம் இடத்துல செவ்வாய் சுகஸ்தானத்தில் செவ்வாய் வண்டி வாகன வசதியில் இருக்கும், வண்டியெலாம் ஓட்டுவாங்க, வண்டியை வேகமாக ஓட்டுவாங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து வண்டியை மிகச்சிறப்பாக வேகமாக ஓட்டுவாங்க, ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு ஓட்டுவாங்க. இப்போ நீங்கள் தனுசு ராசி ரிஷப லக்கணம் 4ஆம் இடம் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா இவங்க வண்டி ஓட்டுறதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ரொம்ப ராயலாக வண்டி ஓட்டுவாங்க. தனக்கு பின்னாடி தான் எல்லோரும் வரும்னு நினைப்பாங்க. நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டோம்னா சிலவர் பாருங்கள் முன்னாடியே போவான், நமக்கு சைடே கொடுக்க மாட்டான். ஏன்னா அவர் பெரிய கற்று கட்டுவார். ஏன்னா எல்லாருமே எனக்கு பின்னாடி தான் வரணும், வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாடி, நான் தான் மாவீர, என் வண்டி தான் முன்னாடி போவேன்னு அந்த வண்டி ஓட்டத்தில் பெரிய ராயலாக ராஜாவாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்து இந்த தனுசு ராசி ரிஷப லக்கணம் 4ஆம் இடம் சிம்மத்தில் செவ்வாய் இருப்பார். சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களே ரொம்ப அதிகாரம் ஆளுமை மிடுக்கோடு இருப்பாங்க. எல்லாரும் என் காலில் விழுந்து கிடக்கட்டும், எல்லாரும் என் காலில் அடிபடணும்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்படி ஓட்டுறவங்களுக்கு வண்டி கிடச்சிச்சின்னா ரெக்கை கட்டி பறப்பானுங்க. ரொம்ப ஒரு திமிரில் தான் இருப்பாங்க. இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. மேக்ஸிமம் அப்படி தான் அமையும். சரியா, ஓகே இருக்கட்டும். அதுலேயும் ஒரு இது இருக்கணும், வேகம் இருக்கிற இடத்துல விவேகம் இருக்கணும். அதிக வேகம் ஆபத்து. ஆனால் வந்து ஆள் எளிய தோற்றமாக இருப்பாங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. உயர் பல்பெல்லாம் படிக்க முடியாது, அதில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் மொழிப்பற்று, தேசப்பற்று இருக்கும், இனப்பற்று இருக்கும். சில பேர் ஜாதி சங்கம், ஜாதி சாதின்னு அலைவாங்க. அவங்களுக்குலாம் 4ஆம் இடத்துல செவ்வாய் நச்சுன்னு உட்காந்துருப்பார். சரி, அவங்களுக்குலாம் வந்து அந்த இனப்பற்று இருக்கும். என் ஜாதி, என் வம்சம், என் ரத்தம், என் சொந்தக்காரன், என் பங்காளி அப்படின்னு வரைஞ்சிக்கிட்டு போகிறவங்களுக்குலாம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். அவங்களுக்கு அந்த ஜாதி பற்று, இனப்பற்று எல்லா பற்றும் இருக்கும். தைரியமாக இருப்பாங்க, ஜிம்முக்கெல்லாம் போவாங்க, உடம்பு நல்ல கம்முன்னு வச்சுக்கிடுவாங்க, நல்லபடியாக பார்க்கப்படும். மிலிட்ரிக்கும் போகலாம் இவங்களாம். சரியா, துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுறதுக்கு முதலாக ஓடுவாங்க. அந்த காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மிலிட்ரின்னு சொன்னோடனே வரிசையில் போய் நின்றவங்களாம் இவங்க தான். அதனால் இவங்களாம் வந்து அந்த தைரிய வீரியம், துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுறது, கத்தி எடுத்து சண்டை ஓடுறது, இப்படி ஒரு ரஜபுத்திர வேலைகளுக்கு கெட்டிக்காரங்க வந்து 4 செவ்வாய் இருக்கிறவர்கள் இருக்கும். இன்றைக்கி மேக்ஸிமம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் 4 செவ்வாய் இருக்கும். அதில் வந்து செவ்வாயோட சுபத்துவ நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேலை பார்ப்பாங்க. செவ்வாய் சனி கூட சேர்ந்துட்டு ஒரு மாதிரி 4ஆம் இடம் சம்பந்தம் 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா எதுக்கு தோஷம் சொல்கிறாங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்த்தாருன்னா என்ன, கலஸ்தர தோஷம். அது போக 7ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்புறம் வந்து 11ஆம் இடத்தையும் பார்ப்பார், 8ஆம் பார்வையால். ஸோ இதில் பிரச்சனைக்குரியது என்னென்னா 10ஆம் இடமும் 7ஆம் இடமும் கர்மஸ்தானமும் கலஸ்தர ஸ்தானமும். இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சுப தொடர்பில் இருந்தாருன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய வேலைக்கு போவாங்க. சுக்குர தொடர்பில் இருந்து நல்ல பெரிய லெவலுக்கு ஆனஸ்ட்டாக போவாங்க. சனி ராகு கூட சேர்ந்துருந்தால் காவல் பண்ணி, அதோட செவ்வாய் கூட ராகு கூட சேர்ந்துருந்தாருன்னா காவல் பண்ணிலே துப்புரவு பண்ணிடு, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இப்படின்னு இந்த கிரைம் பிரான்ச்சில் போய் வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா ராகு கூட சேர்கிற செவ்வாய் வந்து அப்படி தான் கொண்டு போவார். நல்ல நிலைமையில் இருந்தார் தான். நல்ல நிலைமையில் இல்லைன்னா ரவுடியாகிடுவாங்க, ரொம்ப போக்கிரியாக இருப்பாங்க.
டாஸ்மார்க்கு முன்னாடி சண்டை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, குடிச்சு போட்டு, அவங்களுக்குலாம் செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கும். சுகஸ்தானத்தில் சேர்ந்துருக்கும். அப்படியே கட்டி புருண்டு உருண்டுட்டு இருப்பானுங்க. 3ஆம் இடத்துலையும் சேர்ந்துருக்கும். செவ்வாய் ராகு இணைவு வந்து நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா மனிதனை நல்ல விதமாக ஆக்காது. ஸோ அதுவும் இருக்குது. சரி, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் வந்து அந்த அளவுக்கு இணக்கம் இருக்காது, சச்சரவு இருக்கும். அதுபோக வந்து பழைய வீட்டில் இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் ஒத்து வரும். சில பேர் பழைய வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வெள்ளை கூட அடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. வீடு முழுக்க அழுக்காக இருக்கும். போட்ட இடத்துலே கிடக்கும். அவங்களுக்குலாம் வந்து செவ்வாய் 4ஆம் இடத்துல தான் இருப்பார். சொந்த பந்தத்துக்கிட்ட இணக்கம் இருக்காது. அதுபோக வந்து நிலப்புலங்கள்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதுலேயும் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தபோதிலும் மனைவி பேச்சை கேட்பார். சரியா, மனைவி பேச்சை கேட்பார். பொண்டாட்டி தாசனாக இருப்பார். விவசாயத்தில் நல்ல ஒரு வருமானம் வரும். பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டு, கான்ட்ராக்டு, கட்டட வேலை பார்க்குறது, இந்த கொத்தனார் வேலை பார்க்குறது, மேஸ்திரியாக இருக்கிறது, ஆளுகளை வச்சு வேலை வாங்குறது, அப்படி இப்படின்னு சுற்றி வர்றதுக்கெலாம் இவங்க கட்டிக்கார ஆளாக இருப்பாங்க. அதுபோல் சேம்பர், செங்கல் சேம்பரு, செங்கச்சூளை, சுண்ணாம்பு காலவாசல், இது மாதிரி வேலைகளெல்லாம் இவங்களுக்கு வசதிப்படும். நிலம் பூமி சம்மந்தப்பட்ட வேலைகளில் நல்ல லாபம் இருக்கும். சரியா, அதுபோல் தரகு வேலை, கமிஷன் ஏஜென்ட்டு, நில புரோக்கர், இன்றைக்கி அது நல்ல காசு. நல்ல புரோக்கர் வந்து நல்ல காசு இன்றைக்கி. அப்படியே ஒரு பேச்சு பேசினோம்னா ஒரு சென்ட்டுக்கு அப்படியே ஒரு 50,000 ஏற்றி விட்டுருவாங்க. ஒருத்தர் 3 லட்சமா, ஒருத்தர் 3.5 லட்சமா, ஒருத்தர் 4 லட்சமா, 4.5 லட்சமா, இந்த தரகர்கள் தான் இன்றைக்கி ரேட்டை ஏற்றி விடுறது. அது மாதிரி இந்த ரேட்டை ஏற்றி விடுறதுல மன்னனாக இருப்பாங்க. இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க நல்ல புரோக்கர் ஏஜென்ட் வேலையில் நல்லா சம்பாதிப்பாங்க. அது செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா சிறப்பாக சம்பாதிப்பாங்க. செவ்வாய் நல்ல நிலமில் இருந்தாருன்னா நல்லா அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்லா வைப்பார். சரியா, இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ், நோகாமல் நுங்கெடுக்கிறது. சும்மா ஃபோன்லேயே நம்ம வந்து ஆளுகளை பிடிச்சி விட்டு அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா நல்லா சம்பாதிக்கலாம். அந்த தொழிலே நல்லா நடக்குது இன்றைக்கி. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்களுக்குலாம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார் தான் என்ன, குலதெய்வத்தோட அருள் இருக்காது. இவங்க ஒழுங்காக சாமியும் கும்பிட மாட்டாங்க. அப்படி இப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. கெத்து காட்டிகிட்டு இருப்பாங்க. சுய கௌரவம் இருக்கும், கெத்து கட்டுவாங்க, பிடிவாதம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். சரியா, அப்படி ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இருந்த போதிலும் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் தர்ம குணம் இருக்கும். மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பாங்க. விருந்து உபச்சாரத்தில் கலந்துக்கிறவாங்க. இவங்க தலையிட்ட போட்டி பந்தயம், லாட்ரி, இதிலெல்லாம் விரயம் தான் இருக்கும். இவங்களுக்கு அந்த யோகமே இருக்காது. ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். அங்கே செவ்வாய் உட்காந்துட்டாருன்னா அதிர்ஷ்டத்தை கெடுப்பார். லக்கு இருக்காது. வாழ்க்கையில் வந்து லக்கு இருக்காது. வாழ்நாள் முழுக்க உழைச்சி ஓஞ்சி போயிடுவாங்க. வெளியே லக்குன்னு ஒன்று இருக்காது. ஒரு மனிதனுக்கு லக்கு இருக்கணும். உழைக்கிற காலத்திலும் சரி, தொழில் பண்ணுற காலத்திலும் லக்குன்னு இருந்தால் தான் முன்னேற்றம் அடைய முடியும். இல்லைன்னா கைக்கு வாய்க்கு தான் சரியாக இருக்கும். போனேன், விடிஞ்சு போய் அடைஞ்சு வந்தேன், ஏதோ சம்பாதிச்சேன், சாப்பிட்டேன், தூங்குனேன், பிள்ளையை பற்றேன், காலத்தை கழிச்சேன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லறத்தில் ஆர்வம் குறைவாக இருக்கும். அதான் அதிர்ஷ்டம் இல்லைன்னா எதுவுமே ஆர்வம் இருக்காதுல்ல. அதிர்ஷ்டம் இருந்து காசு பண்ணிருந்தா தான் கட்டின பொண்ணாட்டே மதிப்பா, இல்லைன்னா போயான்னு துரத்தி விட்ருவா. இல்லறத்தில் ஆர்வம் குறைஞ்சி போயிடும். முன்கோபம் இருக்கும். அதுபோக யாரையும் இவங்க வந்து இணக்கமாக இருக்க மாட்டாங்க. அரசாங்க விஷயத்தில் பிரச்சனை இருப்பாங்க. சமூகத்தை பகைச்சிக்கிடுவாங்க. ஊர் ஒரு மாதிரியாக இருந்தால் இவங்க ஒரு மாதிரியாக இருப்பாங்க. 5ல் செவ்வாய் இருக்கிறவங்க. சரியா, இப்படி ஒரு அமைப்பை கொடுப்பாரு. இருந்த போதிலும் சில பேருக்கு அரசாங்கத்தில் பதவி வந்துச்சுன்னா ஒரு அதிகார பதவியில் போய் உட்காந்துருப்பாங்க. தாய்மாமன் விஷயத்தில் ஆகாது. பொண்டாட்டியோட அப்பங்கிட்ட சண்டை போடுவாங்க, மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இருப்பாங்க. அதுபோக வந்து கொஞ்சம் பொய்யும் பேசுவாங்க. தேவைக்கு வந்து பொய்யும் பேசுவாங்க. மந்திர தந்திரமும் தெரியும். அந்த அமைப்பில் இவங்க இருப்பாங்க. எதிரிகளை வந்து தோஷம் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு ஆகாதவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து தோஷம் பண்ணுறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இப்போ செவ்வாய் தசையில் நடக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பெரும்பாலும் ஊருக்கு வெளியே தான் வீடு இருக்கும். சில பேர் வீடு பார்த்தோம்னா அவுட்டோரில் இருக்கும். அந்த பைபாஸ் ரோடில் வச்சுருப்பாங்க வீடு. ஊருக்கும் வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதுபோக வந்து ஆள் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. கையில் காசு பணமும் இருக்கும். என்ன தான் பெருசாக லக்கு இருக்குது இல்லையோ, தேவைக்கு வந்து பணத்தை வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வெளி வட்டாரத்தில் பகட்டாக ஒரு கெத்து காட்டிட்டு அழிவாங்க. அடுத்து வந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். 6ஆம் இடம் ஒரு உபசார ஸ்தானம், கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் இருக்கலாம். அங்கே இருந்தாருன்னா ஓரளவு வந்து தேக ஆரோக்கியத்தை காப்பாற்றுவார். ஏன்னா 6ஆம் இடத்துல உள்ள அசப்பு குணத்தில் கெடுத்துருவார் செவ்வாய். செவ்வாய் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் உள்ள நல்ல ஆதிபத்தியத்தை கெடுத்து தான் பலன் கொடுப்பார். 6ஆம் இடம் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஆகாத இடம் தான். 6ஆம் இடம் வந்து தேவையில்லை. 6ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் பிரச்சனை உள்ள இடங்க தான். கடன் இருக்குது, நோய் இருக்குது, எதிரி இருக்குது. அதில் இருக்கிற நல்ல விசேஷம் என்னென்னா 6ஆம் இடத்துல உத்தியோகம். சரியா, அதனால செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தாலும் தைரியசாலியாக இருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். ஒரு புகழ் அந்தஸ்து செல்வாக்கு இருக்கும். நினைத்தபடி முடிப்பாங்க. அதிர்ஷ்டம் இருக்கும். எதையும் சாதிப்பாங்க. காரிய அலுவலம் இருக்கும். சமூக புத்தி இருக்கும். சாதுரியம் இருக்கும். இன்டர்நேஷனல் லெவலில் புகழ் பெறுவாங்க. வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போவாங்க. உலகம் சுற்றிட்டு வருவாங்க. உலகம் சுற்று வாலிபனாக இருப்பாங்க. பொதுவாக வாலிபன் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன் செவ்வாய் தான். செவ்வாய் வளர்த்தவங்க நல்லா இருப்பாங்க. நல்ல
நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். அதனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹைட் அண்ட் வெயிட்டாக எடுக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணும்னா செவ்வாய் வளர்க்கணும். சரியா? ஒரு அதிகாரமிக்க பதவி, யூனிஃபார்ம் சர்வீஸ், பாதுகாப்பு படை, இராணுவம், மிலிட்ரி சர்வீஸு, இப்படி யூனிஃபார்ம் சர்வீஸ் எதாக இருந்தாலும் சரி செவ்வாய் தான். அதுக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஹைட் அண்ட் வெயிட் இருக்கணும். ஆளை பார்த்தா அப்படி ராஜ தோரணில் இருக்கணும். ராஜ நடை, வீர நடை, வெற்றி நடை, இராணுவ நடை, இப்படி எல்லா நடையும் நடந்தால் தான் அந்த கெத்து கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் அத்தனையும் கொடுப்பாரு. எதிரிகள் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பூர்வீக சொத்து கிடைக்கும். நல்ல அறிவுபூர்வமாக இருப்பாங்க. சொத்து விருது இருக்கும். நேர்மையான ஆனால் இவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து நேர்மையற்றவங்களாக இருப்பாங்க. இவங்க தொழில் பண்ணக்கூடாது, உத்தியோகம் தான் பண்ண முடியும். தொழில் பண்ணாங்கன்னா அங்கே வேலைக்கு வரவங்கெல்லாம் இவரை காட்டில் பெரிய ஆளாக இருப்பாங்க. இவரை எப்படா ஏமாத்தலான்னு இருப்பாங்க. ஸோ 6ஆம் இடத்துல இருக்கிறவங்க தொழில் பண்ணாங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து ஓப்பி அடிச்சுட்டு போயிடுவாங்க, முதல்ல சுருட்டிட்டு போயிடுவாங்க. அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அரசாங்கம் அரசியல்வாதிகளுக்கு வேண்டியவர்களாக இருப்பாங்க. அதிர்ஷ்டம் இருக்கும். போட்டி பந்தயம் லாட்டில் நல்ல லாபம் இருக்கும். நல்ல ஆள் நல்லா தான் இருப்பாங்க. சரியா? அதுபோக இன்னொன்று இருக்குது, நோய் நொடி எதுவுமே வராது. அப்படியே வந்தாலும் உடனே போகாது. சொல்லுவாங்களே, பிரச்சனைக்கு போக மாட்டான், வந்த பிரச்சனை விட மாட்டான்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து அப்படிப்பட்ட ஆளாக தான் இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறை பணி, மிலிட்ரி, இராணுவம், நேவி, செக்யூரிட்டி, இது மாதிரி வேலையில் இருப்பாங்க. நல்ல செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா இராணுவத்தில் பெரிய லெவலில் கொண்டு போய் வச்சுருவார். அது மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் பெரிய லெவலில் இருப்பாங்க. அரசாங்க வழியிலும் நல்ல வெற்றி இருக்கும், லாபம் இருக்கும். அரசியல்வாதிகளாக கூட மாறலாம். அரசியல்வாதியாக மாறணும்னா சூரியனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரி, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மட்டும் போதாது. 10ஆம் இடத்துல குரு சூரியன் சம்மந்தப்பட்டு லக்கணாபதி வளர்த்துருந்தால் அரசியலில் நல்ல வெற்றி அடையலாம். அரசியல்வாதி ஆகணும்னா எல்லாரும் ஆயிடலாம். ஒரு லெட்டர் பேர்டு கட்சியை கூட வச்சுட்டு உட்காந்துக்கலாம் அரசியல் கட்சின்னு. ஆனால் அதில் சக்ஸஸ் ஆகணும்னா குருவுடைய வளர்க்கணும். குரு, சூரியன், செவ்வாய் இவங்க 3 பேரும் நல்ல நிலைமையில் காம்பினேஷன் ஆகி வலுத்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு அரசியல்வாதி ஆகிறாங்க. அதுபோல் 2ஆம் இடம் வளர்க்கணும். அரசியல்வாதி முதல் பேசணும், பேச தெரியணும். இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லணும், இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்லணும். அதுதான் அரசியல்வாதியோடைய திறமை. தனி மனிதனை உட்காந்துலாம் அரசியல் நடத்த முடியாது. மக்கள்கிட்ட போய் அடையணும். மக்கள்கிட்ட போய் அடையணும்னா என்ன? பேசணும். பேசி வளர்ந்த கட்சியெல்லாம் நாட்டில் நிறையா இருக்குது. சரியா? பேச்சு தான் முக்கியம். அரசியல்வாதி பேசணும், மக்கள் மத்தியில் போய் பேசணும், அவன் பேச்சு எடுபடணும். சரியா? ஓகே. அடுத்து 7ஆம் இடத்துல செவ்வாய். 7ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல அறிவுபூர்வமாக இருப்பாங்க, ஆற்றலில் இருப்பாங்க. ஆனால் திருமண விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பார்க்கறது கண்ணு செவந்து போயிருக்கும். சில பேர் கண்ணை பாருங்கள் அப்படியே சிகப்பாக இருக்கும். அப்படியே விஜயகாந்த் கண்ணு மாதிரி இருக்கும். அவர் இறந்து போயிட்டார். அவர் விஜயகாந்த் கண்ணு பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும். சிவந்த கண்கள்னு ஒரு படமே நடித்தார். அது மாதிரி இவங்க கண்கள் வந்து சிவப்பு கண்களாக இருக்கும். அதே மாதிரி இவங்களை எப்போ பார்த்தாலும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு இருப்பாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற எப்போ பார்த்தாலும் அந்த கோர்ட்டு வாசப்படியிலே இருப்பாங்க. சில பேர் பாருங்கள் வாழ்நாள் முழுக்க கோர்ட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. வாரத்துக்கு 2 நாள் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, வக்கீல பார்ப்பாங்க. அந்த டீலிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். உஷ்ண சரீரம் இருக்கும், கோவப்படுவாங்க, வீண் பலிக்கு ஆளவாங்க, எல்லா விஷயத்திலும் பல எதிர்ப்புகள் இருக்கும். சட்டை பிரியராக இருப்பாங்க. ஆவணம் சட்டையை பிடிச்சிருவாங்க. சட்டையை பிடிக்கிறதுனால தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதனால் சண்டை பிரியராக இருப்பாங்க. எங்கேனாச்சும் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. எங்கேனாச்சும் ஊர் சுற்றி ஒரு பஞ்சாயத்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். ஆனால் இவனுக்கு வர மனைவி வேறு மாதிரி இருப்பாள். மாறுபட்ட மனைவிம்பாங்க. இவன் ஒரு ரூட்டில் போனான்னா அந்த பொண்டாட்டி ஒரு ரூட்டில் போவாள். அப்படி ஒரு மனைவி வந்து அமையும், இணைய முடியாது. அதனால 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் முரண்பாடாக அமையான தாம்பத்தியம் அமையும். கணவன் மனைவிக்கு ஒரு ஒற்றுமை இருக்காது, முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடு செவ்வாய் கொடுத்துருவார். செவ்வாய்னாலே முரண்பாடு தான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க மாட்டார், இன்டிகிரேஷனை கொடுக்க மாட்டார். புரிதலை கெடுக்கிற கிரகம் செவ்வாய் தான். அது 7ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி புரிதலே இருக்காது. கல்யாணமே 2 பிள்ளை பத்துருவாங்க, வயசு 50-60 வயசு ஆயிரும், அப்பயும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க, புரிதலே இருக்காது. சரியா? அப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாரு. மூல நோய் வரும் இவங்களுக்கு. இடுப்புக்கு கீழே சில பிரச்சனைகள் வரும். உஷ்டமாக மூல நோய் வருது, ஆசன வாயில் பிரச்சனை வருது, இதெல்லாம் வரத்தான் செய்யும். இருந்த போதிலும் அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தில் நல்ல தலைமை பதவிக்கும் போவாங்க. இவங்களுக்கு வந்து செவ்வாயை வந்து குரு, சனி, ராகு, கேது பார்க்காம இருந்தால் செவ்வாய் தோஷம்னு பேர். சரியா? 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை குரு பார்க்கணும், இல்லைன்னா சனி பார்க்கணும், இல்லைன்னா ராகு கேது சம்பந்தம் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம்னு அர்த்தம். ஸோ 7ஆம் இடத்துல செவ்வாய் தனிச்சிருந்தால் தோஷத்தை உண்டாக்குவார். அதுபோக வந்து 7ஆம் இடம் மிதுனம், கன்னி வந்துச்சுன்னா ரொம்ப பல பிரச்சனை பண்ணுவார். சரியா? இப்போ நீங்கள் தனுசு ராசி, தனுசு லக்கணம், மிதுனத்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் பிரச்சனை அதிகமாக இருக்கும். தனுசு ராசி, மீன லக்கணம், கன்னியில் செவ்வாய் இருந்தாலும் பிரச்சனையை கொடுப்பாரு. ஓகே. அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கலாமா சார் அப்படின்னா செவ்வாய் இருக்கலாம். ஆள் பார்க்க சிம்பிளாக இருப்பாங்க. சரியா? என்னதான் இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதிகாரம் இருக்கும். புத்திரப்பாக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நாள்பட்ட வியாதி இருக்கும். 8ஆம் இடம் வந்து நோயை குறிக்கிற இடம். அதனால் வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும். பிறர் விஷயத்தில் அதிகமாக தலையிட்டு பிரச்சனை உண்டாக்கி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய நிலைப்பாடு அடிக்கோதை மாற்றுவாங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, கருத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இருந்த போதிலும் பலதரப்பட்ட வேலையில் செய்வாங்க, பலதரப்பட்ட பொறுப்புகள் இருக்கும். சரியா? ஒரே நேரத்தில் மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு கெட்டிக்காரங்க. சகோதர வழியில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? சகோதர வழியில் சண்டை போட்டுருப்பாங்க.
அது மாதிரி வீடு மனை நிலபுலம் இதில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அக்கம் பக்கத்தில் ஒத்துமை இருக்காது. கும்பு வழக்கு பிரச்சனை இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும். மனைவி விட்டும் கருத்து வேறுபாடு இருக்கும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் வரதுனால கடன் மனை உறவுல பிரச்சனை இருக்கும். விவகாரம் இப்போ பத்தில் விவகாரம் தான். தன்னுடைய உடம்புக்கு தானே கெடுதலை சேர்ந்துக்கிடுவாங்க. சில பேருக்கு குடிச்சு வயிறு கெட்டு போயிடும். சரியா? அப்புறம் வயிற்றில் ஆப்ரேஷன் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். அது அந்த செவ்வாய் சனி ராகு கூட சம்மந்தப்பட்டிருந்தாலும் ரொம்ப கேவலமாக இருக்கும். சரியா? குடிச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. ஊரும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் தான். சில பேர் பார்த்தா மாதத்துக்கு எப்படியும் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு வந்துடுவாங்க. அந்த பழப்பாகவே அலைவாங்க. போலீஸ் ஸ்டேஷனும் வீடுமா அலைகிறவங்களுக்கெல்லாம் அந்த 8ல் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருப்பார். 8ல் செவ்வாய் இருக்கிறாரும் கிடையாது. 8ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டாலும் அவர் அந்த பழக்கத்தை கொடுப்பாரு. ஜோதிடத்தில் ஒன்றை வச்சு மட்டும் பலன் சொல்ல முடியாது. பலவைய காம்பினேஷன் இருக்குது. சரியா? அதனால் இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லாத விஷயத்தில் கூட அந்த அமைப்பு வரலாம். 8ஆம் அதிபதி கூட செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அந்த பலன்களை கொடுப்பாரு. 8ஆம் அதிபதியோட சாரத்தை வாங்கி கெட்டு போனாலும் அந்த பலன்களை கொடுப்பாரு. இதுக்கு நிவர்த்தி வந்து குரு சம்மந்தப்படணும். சரியா? குரு பார்வையோ சுக்கர பார்வையோ பௌர்ணமி சந்திரன் பார்வையோ இருந்ததுன்னா இந்த நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே. அதுபோக இவங்களோட ஆசைகள் 1008 ஆசைகள் நினைப்பாங்க. ஆனால் ஆசைகள் எதுவுமே நிறைவேறாது. மற்றவனை மதிக்கவும் மாட்டாங்க. எல்லோரும் நம்ம பேச்சை கட்டுட்டு போகணும்னு ஒரு அதிகாரம் ஆளு மேலே ஒரு அகம்பாவத்தில் இருப்பாங்க. ஸோ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது அல்ல. 9ஆம் இடத்துல தாப்பனை போட்டு பார்த்துரும். சரியா? தாப்பனை போட்டு பார்த்துரும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்காது. தாப்பன் வழியில் பிரச்சனையாக தான் இருக்கும். இருந்த போதிலும் 9ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஒரு முருகப்பெருமான் வழிபாடு கொடுப்பாரு. மேலே ஒரு முருக வழிபாடு இருக்கும். முருகப்பெருமான் நல்லபடியாக கும்பிடுவாங்க. மனது இடம் இருக்கும். இருந்த போதிலும் பிடிவாத வைராக்கம் இருக்கும். நினைத்ததை சாதிக்கணும்னு ஒரு இயல்பாக இருப்பாங்க. அதனால ஒரு முரட்டு சுபாவம் இருக்கும். தந்தைக்கிட்ட இணக்கம் இருக்காது. சரியா? அதுபோக பிரயாணத்தில் நஷ்டமும் இருக்கும். எங்கேனாச்சும் அலைஞ்சு திரிஞ்சு போவாங்க வழியாக அதில் சக்ஸஸ் ஆகாது. வீண் பள்ளிக்கு ஆளாவாங்க. தற்பெருமை இருக்கும். தான் கெட்டிக்காரன்னு தற்பெருமை பேசிகிட்டே இருப்பாங்க. சகோதர வழியிலும் நல்ல ஏற்றம் இருக்காது. இணக்கமும் இருக்காது. அதே மாதிரி இவங்க வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்கன்னா மேலதிகாரி மதிக்க மாட்டாங்க. அவங்க கிடக்காம போக சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சௌகரியத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. செயல் புரியுதிலும் சிறப்பாக இருக்காது. அடாத செயல் பண்ணுவாங்க. யாருக்கும் ஒத்து போக மாட்டாங்க. அரசாங்க வேலை கிடைக்கும். ஆனால் அதில் வந்து அடாமண்டாக இருப்பாங்க. யாருக்கிட்டேயும் உடன் வேலை பார்க்குறவங்கள வந்து அனுசரித்து போக மாட்டாங்க. நல்லது ஒரு காரியம் பண்ணுவாங்க. நல்லது ஒரு காரியம் பண்ணாலுமே சாயந்தரத்துக்கு மேலே தப்பானவங்கள்ட்ட பழக்க வழக்கமும் இருக்கும். சரியா? அது எப்படின்னா இவங்க ஒரே நேரத்தில் 2 வேலையை பார்ப்பாங்க. அரசாங்கத்துலேயும் ஒரு நல்ல பெயரில் இருப்பாங்க. ரவுடியில் சவாசியை வச்சுருப்பாங்க அண்டர் கிரவுண்டில். ஸோ இவங்களுக்கு 2 முகமான வாழ்க்கை இருக்கும். ஒரு பக்கம் மறுபக்கம் வேறு மாதிரி இருக்கும். வெளி உலகத்துக்கு வந்து நல்ல நேர்மையாக சமுதாயத்துக்காக மக்களுக்காக இருப்பாங்க. ஆனால் பின்னாடி போய் பார்த்தோம்னா இல்லீகல் பிரச்சனையில் இருப்பாங்க. சரியா? அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். அதுபோக மற்றவங்க செய்கிற குற்றங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. மற்றவங்க அப்படி அசைஞ்சா சொல்லிடுவாங்க, டே அவன் தப்பாக போயிட்டுருக்கான், அவனை புடுறா அப்படின்ட்டுருவாங்க. வீரமாகவும் இருப்பாங்க, விவேகமாகவும் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரில்ல, நல்ல விவேகமாகவும் இருப்பாங்க. வீரமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். இது ஒரு வகைக்கு நல்லது தான். அதுபோக 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி கூட சம்மந்தப்பட்ட செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. காசு பணமும் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அரசாங்கம் அரசியல் இதிலெல்லாம் நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க. கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தா நல்ல பெரிய போஸ்டிங்கெல்லாம் போவாங்க. அரசியல் இருந்தாலும் நல்லா சக்ஸஸ் ஆவாங்க. வெற்றி பெறுவார்கள். வெற்றிக்கு சொந்தக்காரர்கள். சரியா? வெற்றி மாலை சூட்டுதலை கெட்டிக்காரங்க 9ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாருன்னா நல்ல நிலை கொண்டு போவார். சரியா? நல்ல அருமையான நிலைமை கொண்டு போய் நல்ல நிலைமையில் உட்கார வைப்பார். 10ஆம் இடத்துல இருக்கலாம். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவகரம் இருக்கலாம். அதிகாரம் அந்தஸ்து இருக்கும். நல்ல ஒரு எஜமானாக இருப்பாங்க. நிறைய பேர் வச்சு வேலை வாங்குவாங்க. பலசாலியாக இருப்பாங்க. நல்லா இவங்களுக்கு வேலைக்கால் அமையும். இவங்களுக்கு அமைகிற வேலைக்காரர்கள் விசுவாசமாக இருப்பாங்க. ஆள் நல்ல அமைப்பாக இருப்பாங்க. இந்த ஒரு காரியத்தை துணிச்சலாக செய்வாங்க. காரிய சாதனை இருக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. விட்டுட்டு வந்துட மாட்டாங்க. இவங்களும் கூட இருந்தே வேலை பார்ப்பாங்க. அதனால் நல்ல ஒரு சொத்து பத்து சேரும், சுகங்கள் சேரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செயல் வீரராக இருப்பாங்க. பாடி நல்லாயிருக்கும். திடகாத்திரமாக இருக்கும். சில நேரங்களில் முரட்டு சுபாவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வேலையும் ஈஸியாக முடிப்பாங்க. கஷ்டமான வேலையெல்லாம் ஈஸியாக முடிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் பிரச்சனை, இபி டிரான்ஸ்ஃபரில் பிரச்சனைலாம் ஏறி நின்று வேலை பார்த்துருவாங்க. ரிஸ்க்குன்னு நினைக்கிற வேலையெல்லாம் ரிஸ்க் எடுத்து செய்வாங்க. சரியா? ரிஸ்க்கான வேலையெல்லாம் இவங்களுக்கு ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. எந்த ஒரு வேலையும் வந்து பிறரால் முடியலைன்னா இவங்க இறங்கி உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்பேற்பட்டதுக்கு சொந்தக்காரர்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறவர்கள். தொழிலையும் புரட்சி பண்ணுவாங்க. சரியா? மற்ற விட்டுட்டு போன வேலையெல்லாம் இவங்க எடுத்து செஞ்சு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. விடாமுயற்சி இருக்கும். விடாமுயற்சி, வெற்றி, தன்னம்பிக்கை எல்லாம் இவங்க கைவந்த கலை. சகல காரியத்தையும் பார்ப்பாங்க. சாமரத்தாளி தான். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆலய வழிபாடு இருக்கும். குருவை மதிப்பாங்க. குரு பக்தி உண்டு. எந்த ஒரு முயற்சியிலையும் வெற்றி காண்பாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க. 10ஆம் இடத்துல இருக்க சிறப்பாக செய்வாருங்க. இப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை நடத்துறவங்களும் நல்லாயிருக்கும். ஆமான்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது குறிப்பாக செவ்வாய் நல்ல இடத்துல உட்காந்து தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. செவ்வாய் வந்து சிம்மம், தனுசு,
மீனம், மகரம் இது மாதிரி இடத்துல உட்காந்துருந்தாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு. 10ஆம் இடமா வந்து இந்த இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கணும். சரியா? இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, மீன லக்கணம், தனுசு ராசி, தனுசுலேயே செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல பலன்களை, அருமையான பலன்களை கொடுப்பாரு. இந்த காலகட்டத்தில் குரு லக்கணாதிபதி, ராசியாதிபதியும் லக்கணாதிபதி அவர் தான். அவர் சிம்மத்தில் உட்காந்து தனுசில் இருக்கிற செவ்வாய் பார்த்தாரு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் தசை மிகச்சிறப்பாக இருக்கும். ஆமாம் சார், நான் வந்து தனுசு ராசி மீன லக்கணம், எனக்கு வந்து செவ்வாய் 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு அப்படின்னு சில ஜாதகர் இருக்கும். அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும், செவ்வாய் தசை மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் உண்மை. சரியா? ஜோதிடம் என்று பொய்த்து போகிறது கிடையாது. ஜோதிடரில் தான் முன்னுக்கு முன் முரணா சொல்லுவாங்க வழியே, ஜோதிடம் வேத ஜோதிடம் என்றும் பொய்த்து போகிறதே கிடையாது. அந்த அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் பிறந்தவங்க நல்லா இருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் தான். அந்த அமைப்பு 100% நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க. அந்த தசாபதி மூலக சிறப்பாக இருக்கும். ஓகே. புதிய தொழில் செய்வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுது. நியாயம், நீதி, நேர்மை, ஊருக்கு நல்லவனாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் நல்லபடியாக பேசி தீர்ப்பாங்க. ஸோ 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பல நன்மையில் செய்வார், அளப்பரிய யோகத்தை கொடுப்பார். 11ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருக்கலாம், உபசேனஸ்தானத்திலையும் செவ்வாய் இருக்கலாம். இவங்களாம் வந்து நிலப்பழங்கள் வச்சுருப்பாங்க, நிலக்கலார், பண்ணையார், மிட்டாசாராக இருப்பாங்க. பூர்வீக சொத்து இருக்கும், அதை வந்து நல்லபடியாக வச்சுருப்பாங்க. நிலம்பலம், தகப்ப சொத்துலாம் வச்சு நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சைன் பண்ணுவாங்க. இவரை மற்றவங்களை ஏமாற்ற முடியாது. இவங்க வந்து ஏமாற மாட்டாங்க. யாரும் இவங்களை ஏமாற்ற நினச்சா ஏமாந்து போயிடுவாங்க. அதுமாதிரி இவங்களுக்கு மற்றவங்க என்ன சூழ்ச்சி செய்கிறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சு போகிறோம். இவங்களை யாரும் கெடுக்க வராங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க. அதனால் இவங்க விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? இறைவனோட அனுக்கிரம் பெற்றவங்க, 11ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் இருக்கிறவர்கள் இறைவனோட அனுக்கிரம் பெற்றவங்க தைரியசாலியாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, வறுமையே இருக்காது, கையில் காசு பணம் இருக்கும், நல்ல பொருள் சேர்ப்பாங்க, பணம் நல்ல பணமும் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், நல்லா ஈஸியாக ஏர்னிங் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எல்லாம் இருக்கும், ஆனால் வந்து அவனோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஷார்ட்பீல்டில் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிடுவாங்க, நல்ல கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும், எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகள் இருந்தாலும் அவங்கள வந்து துவசம் பண்ணிடுவாங்க. வண்டி வாகன யோசனை இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் இதில் பெரிய ஆளாகுவாங்க. 4 கால் ஜீவன்கள யோகம் இருக்கும். மாட்டுப்பண்ணை, ஆடு இதெல்லாம் வளர்க்கலாம். சில பேர் வீட்டில் நாய் கூட வளர்த்து பெரிய லெவலுக்கு போவாங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும், வாக்குப்பளிதம் இருக்கும். எந்த ஒரு ரொம்ப வழக்கிலையும் வெற்றி பெற்றுருவாங்க. சரியா? அதனால் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்ககிட்ட பார்த்து தான் பழகணும். அதுவும் அவர் நல்ல சுபத்துவமாக இருந்தார்னா வெற்றி 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 பெரிய பிரம்மாண்டத்தை கட்டுவார் செவ்வாய். அடுத்து 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அயன சேன போகத்தில் செவ்வாய் இருந்தார்னா அலைச்சல் தான். அலைச்சல் எதுக்குமே ஆகாத அலைச்சலாக இருக்கும். சரியா? பண வசதியும் இருக்காது, தேவைக்கு பணமும் கிடைக்காது, வாத பித்த நோகம் இருக்கும், கால்வலி இருக்கும், இரண்டு உடம்புல உஷ்ண பிரச்சனை இருக்கும். ஆனால் இருந்த போதில் கெட்டாக இருப்பாங்க, பகட்டை விரும்புவாங்க, பொன்பொருள் விரயம் இருக்கும், மற்றவங்க சொத்து பத்து இருந்தால் வித்து திங்குதல் கட்டிக்காரனாக இருப்பாங்க, தாராளமாக செலவு பண்ணுவாங்க, வேண்டாத காரியங்களை விருப்பம் மட்டும் செய்வாங்க, துஷ்டன் என்ற பெயர் எடுப்பாங்க. ஊருக்கிட்ட கட்டவன அவனுக்கு ஒரு வேலை இல்லை, கெட்ட பையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் எடுப்பாங்க. இருந்த போதிலும் நல்லா கடினமாக உழைப்பாங்க. சரியா? என்னதான் உழைச்சாலுமே வந்து ஊதியம் அந்த அளவுக்கு இருக்காது, சுகமும் இருக்காது. சாஸ்திர சம்பிரதாயம் கிடையாது, கோயில் உலகத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, எதையும் நம்ப மாட்டாங்க, ஒரு அபகீர்த்தியாக தான் இருப்பாங்க. சரியா நேர்களே? அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து மறைமுக எதிர்ப்பும் இருக்கும், மறைமுக இதுவும் இருக்கும். மனைவியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. சரியா? கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சாலும் அதை கரெக்டாக வைக்க மாட்டாங்க, களவு பண்ண விட்டுருவாங்க. சரியா? உதாரியாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பேண்ட் பாக்கெட்டில் பணம் இருக்கும், கூட்டத்தில் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஐயோ பாக்கெட்டில் இருந்த பர்ஸை காணும், இடுப்பில் கட்டின பணத்தை காணும், வேட்டில் கட்டின பணத்தை காணும், உதறி போச்சு, கீழே விழுந்து போச்சு, அப்படின்னு பணத்தை போட்டு தடவிட்டு இருக்கிறவங்களாம் இவங்க தான். பொருள் இவங்ககிட்ட இருக்காது, இப்படியே மிஸ் ஆகிரும். பணமோ பொருளோ நகையோ நட்டோ யாருக்கு வந்து களவு போகுதோ அவங்களுக்குலாம் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார். களவு போயிடும், அதாவது இவங்களே இழந்துருவாங்க. அந்த அமைப்பு இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லா இல்லை. டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தவறாக டாக்குமெண்ட் போட்டுருவாங்க, அடுத்தவன் பேப்பரை நீட்டினான்னு கையெழுத்து போட்டுருவானுங்க, படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, தவறான டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, வீட்டு பத்திரத்தை எடுத்து அடுத்தவங்கிட்ட கொடுக்குறது. சில பேரெல்லாம் ஒரு 1000 10,000 கூட வீட்டு பத்திரத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பண நெருக்கடி இருக்கும். நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம கொடுக்குற பொருளோட மதிப்பு என்னன்னு தெரியாமல் டக்குன்னு ஏதோ ஒன்று செஞ்சு லாஸ் ஆயிடுவாங்க. அதனால் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க கவனமாக தான் இருக்கணும். ஆனால் 12க்கு உதயவன் சுபத்துவமாக இருந்து 12ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்பு இருந்துச்சுன்னா ஒரு நிலைமை கட்டுக்கோளாக இருக்கும். 12ஆம் இடம் அசுபஸ்தானம் இருந்துச்சுன்னா போட்டு தாக்கிறோம். சரியா? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே நேர்களே, இப்போ வந்து லக்கண ரீதியாக செவ்வாய் எங்கெங்கே இருந்தாருன்னா ஒரு அளவு சொல்லியிருக்கிறேன். இதுவே ஒரு 40 நிமிஷம் ஆகிப்போச்சு. இந்த தசாபுத்தி இருக்குது, வழிபாடு இருக்குது, அதையும் சொல்லி நிறைய பண்ணுறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். செவ்வாய் திசையை பற்றி ஒவ்வொரு புத்திக்கும் பலன்களை சொல்லலாம். இருந்தாலும் நான் ஒரு சுருக்கமாக அந்த தசா புத்தி அமைப்புகளை சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான வழிபாடை சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி செவ்வாய் திசை நடக்கிறவங்க எங்கே சார் போகலாம் அப்படின்னா, செவ்வாய் திசை நடக்கிறவங்க பொதுவாக முருகப்பெருமானை கும்பிடணும். செவ்வாய்க்கிழமை வீட்டில் வந்து முருகப்பெருமானை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகப்பெருமானுக்கு 2 செவ்வாழை பழத்தை வச்சு கும்பிடலாம். இல்லைன்னா செவ்வல்லி பூ வச்சு முருகப்பெருமானை கும்பிடலாம். கந்தேசி கவசம் படிக்கணும், பாராயணம் பண்ணணும். அதுபோக செவ்வாய் தசை நடக்கிறவங்க, செவ்வாய் தோசை இருக்கிறவங்க வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். செவ்வாய்க்கிழமை போகலாம். இல்லைன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம். மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றைக்கி போகலாம். இல்லைன்னா வந்து செவ்வாய் நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி போகலாம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கும் நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய ஸ்தலத்துக்கு போகலாம். போக வேண்டிய இடம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில். அடுத்து வந்து முருகனுடைய அனுக்கிரம் பெற்ற இடங்கள் அப்படின்னா நவ திருப்பதி, நவ கைலாசம் இருக்குது, அங்கேயும் போகலாம். வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு போகலாம். வைத்தமாநிதி பெருமாள் வந்து திருக்கோளூரில் இருக்குது. சரியா, திருக்கோளூர் வந்து ஆழ்வார் திருநெறி தாண்டி உள்ளே போகிற பாதையில் திருக்கோளூர் இருக்குது. நவ திருப்பதியில் ஒரு திருப்பதியாக இருக்குது. அங்கே போய் வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். செவ்வாய் திசை நடக்கிறவங்க, செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதுபோக நவ கைலாசம் செவ்வாய்க்குள்ள ஸ்தலம் வந்து கோடங்கநல்லூருக்கும் போகலாம். அது வந்து சிவனுடைய ஆலயம். அங்கே நவக்கரங்களும் இருக்கும், முருகப்பெருமானுக்கும் சந்நிதி இருக்குது, அங்கேயும் போகலாம். உங்கள் சாய்ஸ் தான். எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது. 2 இடம் இருக்குது, நவ திருப்பதி திருக்கோளூர், நவ கைலாசம் கோடங்கநல்லூர். அதுபோக வந்து நீங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போகலாம். டெல்டா மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறதும் சிறப்பு தான். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். சரியா, செவ்வாயோட சிறுசிரம் மங்காரப்பானுடைய திருத்தலம். வாய்ப்பு இருக்கிறவங்க அறுபடை வீடுக்கும் போகலாம், முருகப்பெருமானும் கும்பிடலாம். எங்கேயும் போக முடியாதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானை கும்பிடலாம். அதுக்கும் வசதி இல்லாதவங்க வீட்டிலே முருகப்பெருமான் படத்தை வச்சு கும்பிடலாம். முருகன் கண்கண்ட தெய்வம், காருண்யமூர்த்தி, கருணை கடவுள், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பார். சிவன் தாண்டி மகனாக பிறந்தாண்டி. சிவனை வழிபட முடியாதவங்க முருகனை கும்பிடலாம். முருகனை வந்து திருமண குலத்தில் தான் இருப்பார், வள்ளி தேவானோட தான் இருப்பார். ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அழகான கடவுள். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே. அதனால் அந்த தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்ச மலர் அஞ்சேல் என வேலு தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நிலைக்கல் இருகாலம் தோன்றும், முருகா என்று ஓதற்கு முன் அந்த முருகப்பெருமானை கும்பிடலாம். அவரை கும்பிடுறதுக்கு எங்கேயுமே போக வேண்டாம், உட்கார்ந்த இடத்துல கும்பிடலாம். சரியா, நீ நினச்சினா கண் முன்னாடியே வந்து நிற்பார். எங்கே என்னை நினைத்தாலும் எதிரே வந்து நிற்பதென்ன. சரியா, எதுக்கு வந்து நிற்பார், வேலோடு வந்து நிற்பார். தங்க மயில் வானத்தில் ஜம்முன்னு வந்து நிற்பார். மனப்பூர்வமாக நினைக்கணும். உடம்புல ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். நம்ம நினச்சி ஊன் உருகி உள்ளம் உருகி அப்படியே உருகி ஒரு சொட்டு கண்ணீர் வரும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நிற்பார். அது தனுசு ராசிக்கு வந்து அவர் பஞ்சமாதிபதி, நல்ல பலனை கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் திசையில் பிரச்சனை இருக்கிறவங்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். நான் சொன்ன சரஸ்தக்கெல்லாம் போயிட்டு வாங்க, சிறப்பை தரும். அதுபோக செவ்வாய் இப்போ வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தாலும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால பரவாயில்ல. வீடு கொடுத்த புதனுடைய நிலைமைக்கு ஏற்ற பாதி பலன்கள் இருக்கும். நான் அதுக்கு வேணால் தனியாக போடுறேன். சரியா, கோச்சார பலன்கள் இதில் சேர்க்க வேண்டாம். இது வந்து தசாபுத்திக்கு தான் போடுறேன். இருந்தாலும் செவ்வாய் வந்து வருகிற 21ஆம் தேதி வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 7ஆம் இடத்துல வக்கரகதியில் புனர்பூச நட்சத்திரத்துக்கு போகிறாரு. ஓகே, இப்போ செவ்வாய் திசையில் பலன்கள் என்னென்னு அதை சொல்லிடுவோம். சரியா, பொதுவாக அதுக்கு முன்னாடி செவ்வாய் திசை வந்து எத்தனை வருஷம், ஒவ்வொரு புத்திக்கும் என்னென்ன வருஷம்னு சொல்லிடுறேன். செவ்வாய் திசை வந்து மொத்தம் 7 வருஷம். அதில் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி வந்து 4 மாதம் 27 நாட்கள். செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா, அரசாங்கத்தினுடைய பிரச்சனை இருக்கும். அதுபோக வீட்டில் நாய், பூனை இது மாதிரி வளர்ப்பு பிராணிகள் வச்சுருக்கோம், கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால் எதனாச்சும் பிரச்சனை வரும். அதுபோக வந்து பில்லி சூனிய பிரச்சனையும் வரும் சில பேருக்கு. அதனால் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில் வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக முருகப்பெருமான் கும்பிடணும். இருந்தாலும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அந்த 4 மாதம் 27 நாளுக்கு. அதுக்கடுத்து செவ்வாய் திசை ராகு புத்தி நல்லா இருக்காது. இது 1 வருஷம் 18 நாள் நடக்கும். செவ்வாய் திசை ராகு புத்தி நல்லா இருக்காது. ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வார். ராகு வந்து தனுசு, மீனம், ரிஷபம், துலாமில் இருந்தாருன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ராகு வந்து சனி பகவான் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை தான். மகர, கும்பம் இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவார். சனிக்கும் ராகுக்கு செவ்வாய்க்கு ஆகாது. அதனால் செவ்வாய் திசை ராகு புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சுப தொடர்பில் ராகு இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ செவ்வாய் திசை ராகு புத்தியில் விஷக்கடி இருக்கும், விஷத்தலை பிரச்சனை இருக்கும், ஃபுட் பாய்சன் வரும். அதுபோக வந்து இவங்க வந்து கொஞ்சம் கையில் காசு போன வருமானத்துக்கு வாழ்வதற்கு போதுமாக தான் இருக்காது, கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா, செவ்வாய் திசை ராகு புத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும். இட பிரச்சனை, மனப்பிரச்சனை இருக்கும். அதுபோக ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்திய விஷயங்களும் குறையும். சரியா, இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருந்தாலும் செவ்வாய் திசை ராகு புத்தியில் சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவன் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு. செவ்வாய்க்கிழமை ராகு வழியில் போங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து செவ்வாய் திசையில் வந்து குரு புத்தி. செவ்வாய் திசை குரு புத்தி நல்லா இருக்கும். 11 மாதம் 6 நாட்கள் நடக்கும். செவ்வாய் திசை குரு புத்தி சிறப்பாக தான் இருக்கும். குரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு.
இருந்தாலும் வந்து குரு கெட்டு போயிருக்காரு அப்படின்னா சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுப்பாரு. ரிஷப லக்கணம் துலா லக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுப்பாரு. மகர லக்கணத்துக்கும் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. சரியா? குரு திசை செவ்வாய் குரு பற்றி நல்லா இருக்காது, கவனமாக இருக்கணும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்லா இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? குரு பற்றி வந்து அந்தளவு ஏற்றத்தை கொடுக்காது, கவனமாக இருக்கணும். இவங்க எந்த வழிபாடு சார் பண்ணணும் அப்படின்னா சிவபூஜை தான், சிவபெருமானை தான் கும்பிடணும் அந்த காலகட்டத்தில். அதுக்கடுத்து செவ்வாய் திசையில் சனி புத்தி, இது நல்லா இருக்காது. செவ்வாய் திசை சனி புத்தி நடக்கிறவங்க தேய்பிரி அஷ்டமணிக்கு காலபைரவரை கும்பிடணும், சிவன் கோயிலுக்கு தான் போகணும். செவ்வாய் திசை சனி புத்தி வந்து 1 வருஷம் 1 மாதம் 9 நாட்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், உடல்நல சோர்வு இருக்கும், வீண் பிரச்சனை இருக்கும், உத்தியோகம் பதவியில் சில பிரச்சனைகள் இருக்கும், சர்க்கிள் இருக்கும், சிக்கல் இருக்கும். அதனால இது நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் செவ்வாதிசை சனி புத்தி நடக்கிறவங்களும் சிவபெருமான் கோயிலுக்கு தான் போகணும். பொதுவாக செவ்வாதிசை நடக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு தாங்க போகணும். சரியா? சிவன் கோயிலில் போய் அங்கே சிவபெருமானை கும்பிட்டு அங்கே உள்ள முருகப்பெருமானை கும்பிடணும். இந்த அமைப்பை உருவாக்கிக்கோங்க. பழைய புரதான கோயிலெல்லாம் முருகப்பெருமான் இருப்பார், அந்த கார்னரில் இருப்பார். சரியா? எந்த பக்கம் இருப்பார்னா மேற்கு பக்கம் இருப்பார். மேற்கு இங்கிட்ட வடமேற்கு பக்கம் இருப்பார். சரியா? இல்லை இந்த பக்கம் கன்னிமொழியில் இவர் இருப்பார், விநாயகர் இருப்பார், அதுக்கு அட்ஜஸ்டன் சைடில் இருப்பார். சரியா? அப்போனா என்ன பக்கம் வராது? கன்னிமூலைனா வந்து மேற்கு, தெற்கு, தென்மேற்கு, இந்த பக்கம் இருப்பார். தென்மேற்குனா வடமேற்கு தான். கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், வடமேற்கு தான். வடமேற்கு, தென்மேற்கில் விநாயகர் இருப்பார், வடமேற்கில் முருகன் கோயில் இருக்கும். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு நம்ம பிரகாரம் சுற்றிட்டு வரும்போது அந்த சைடில் இருப்பார். சரியா? நமக்கு வந்து வலது பக்கம் கார்னரில் இருப்பார், அது வடமேற்கு தான். சரி, ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். அந்த முருகப்பெருமானை கும்பிடணும். சிவன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானை கும்பிடுறது சால சிறந்தது. சிவபெருமானை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க. அடுத்து வந்து செவ்வாய் திசையில் புதன் புத்தி, இது ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்காது. செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஒத்து போகாது. ஆனால் கொஞ்சம் அறிவியல் ரீதியாக இருக்கும், ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும். இவங்க வந்து என்னென்னா பெண்களுக்கு கூட பழக்கம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏடக்கூடமாக பழக்கம் இருக்கும், கொஞ்சம் அனுசரித்து போகணும். பெண்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் சில பிரச்சனைகள் வரும். இது எவ்வளோ நாள் சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஷார்ட் பீரியட் தான் நடக்கும். செவ்வாதிசை புதன் புத்திங்கிறது வந்து நாட்களை எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாதிசை புதன் புத்தி அந்த வருட கணக்கு எடுத்துட்டோம்னா 11 மாதம் 27 நாட்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் இவங்க வந்து கொஞ்சம் சயின்ஸ் ரீதியாக இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. சாஸ்திரம், மருத்துவம் இது சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, மெடிக்கல் சயின்ஸு, மற்ற சயின்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இருந்த போதிலும் முன்னேற்றமான பலன்களை கொடுக்காது. சரியா நேர்களே? அடுத்து கேது புத்தி வந்து என்ன, கேது செவ்வாய் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். கேது சூட்சமாக வலுப்பட்டிருந்தாருன்னா நல்ல பலன்கள் இருக்கும், இல்லைன்னா பிரச்சனைகள் தான். சரி, செவ்வாதிசை புதன் புத்திக்கு வழிபாடு என்னன்னு பார்த்துருவோம். செவ்வாதிசை புதன் புத்திக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும், தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கேது புத்தி வந்து அந்தளவு சிறப்பாக இருக்கிறார். பெண்களால் பிரச்சனை வரும், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், சொந்த பந்தத்தில் சண்டை வரும். ஸோ செவ்வாதிசையே சிறப்பாக இல்லை. பொதுவாகவே 4 மாதம் 27 நாட்கள் நடக்கும். கேது புத்திக்கு வழிபாடு வந்து சிவனுடைய நாமத்தை சொல்லணும், ருத்ர ஜபந்தான். அதுக்கடுத்து சுக்கரபுத்தி எப்படி சார் இருக்கும்னா, சுக்கரபுத்தி நல்லா இருக்கும். சரியா? சுக்கரபுத்தியில் பொருட்களை சேர்க்கும், நல்ல கையில் காசு பணம் இருக்கும். இருந்த போதிலும் பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். செவ்வாயும் சுக்கிரனும் பிருகுமங்கல யோகம், சும்மா இருக்கிறத சுரண்டி கெடுத்தான்னு சொன்ன மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது பெண்கள் விஷயத்தில் சில கசமசம் நடந்து அதனால் பிரச்சனை வரும், வம்பு வழக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்லா இருப்பாங்க, கையில் காசு பணம் இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், நிலபல யோகம் இருக்கும், நல்லா சிறப்பாக செழிப்பாக இருப்பாங்க. பெண்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சுக்கிரபத்தியில் வந்து துர்க்கை அம்மனை வழிபடணும். சரியா? செவ்வாதிசை சுக்கிரபத்தி எவ்வளோ நாள் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து 1 வருடம் 2 மாதம். சரியா? 1 வருடம் 2 மாதம், 14 மாதம். அடுத்து வந்து செவ்வாதிசையில் செவ்வாதிசை சூரிய புத்தி, இது ரொம்ப ஒரு நல்ல விதமாக சொல்லப்படாது. ஏன்னா 2 பேருமே நெருப்பு கிரகங்கள். இது வந்து 4 மாதம் நடக்கும். கவனமாக இருக்கணும். தகப்பன் வழியில் கவனமாக இருக்கணும், தகப்பன் வழி உறவுகளை கவனமாக இருக்கணும். பங்காளி பிரச்சனை வரும், அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில பிரச்சனை வரும், வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனை வர்றதுனால சஸ்பெண்ட் ஆகிறது, இது மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். சரியா? நெருப்பு சம்மந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடம்பை சுட்டுக்கிறது, நெருப்பால் பிரச்சனைகள் வரும், கணவன் மணி உறவில் பிரச்சனை வரும், மனைவிக்கு முடியாமல் போகலாம். அதே மாதிரி எதிர்பார்க்காம திடீர்னு பகைகள் வரும். நம்ம யாரும் நினச்சிருக்க மாட்டோம், அவர் தான் நமக்கு எதிரியாக வந்து நிற்பார். இப்படி சில அசுப பலன்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செவ்வாதிசை சூரிய பற்றி நல்லா இருக்காது. பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு கோதுமையை கொடுக்கணும். கோதுமையும் வெள்ளத்தையும் கலந்து பசுமாட்டுக்கு வந்து காலையில் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தீங்கன்னா நல்லது. அடுத்து வந்து செவ்வாய் திசையில் சந்திர புத்தி, இது ஓரளவுக்கு பரவாயில்ல. சந்திரனுக்கு செவ்வாய்க்கு அனுசரித்து போகும்.
நல்லது தான். இருந்தாலும் சந்திரனை வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தாருன்னா யோகத்தை கொடுப்பாரு. சந்திரமங்கல யோகம் மிகச்சிறப்பை கொடுக்கும். நல்லா இருக்கும். சரியா நிலபலம் நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் சேரும். வீடு மனை வண்டி வாகனம்லாம் அமையும். தாய்க்கு நல்லபடியாக இருக்கும். தாய் வழி உறவு இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். இடமாற்றம் மனமாற்றம் எல்லாமே இருக்கும். வருமானம் வரும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சந்திர புத்தி சிறப்பை தரும். எவ்வளோ நாள் சார் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஷார்ட் பீரியடாக தான் இருக்கும். கொஞ்சம் தான். செவ்வாய் சந்திர புத்தி வந்து 7 மாதம் தான். சரியா. வழிபாடு வந்து அம்மன் வழிபாடு தான். அம்மனை கும்பிடுங்க. காமாட்சி அம்மன், கௌரி அம்மன், மீனாட்சி அம்மன். அம்மன் வழிபாடை செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போகலாம். அம்மன் வழிபாடு பண்ணலாம். பௌர்ணமிக்கு கிரிவலம் வரலாம். அம்மனையும் கும்பிடலாம். ஓகே. இப்போ வந்து செவ்வாய் திசைக்கு வந்து ஒவ்வொரு புத்தியிலையும் சுருக்கமான பலன் தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. நான் வேணால் ஒவ்வொரு புத்திக்கும் எலாபரேட்டாக பேசுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு புத்திக்கும் வந்து பலன்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சொன்னோம்னா வீடியோவில் எடுத்து அதிகமாகிடும். சரியா நேர்களே. அதனால் பலன்களை கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு புத்திலையும். ஆனால் பொது பலன்கள் நிறையா சொல்லியிருக்கிறேன். இதுவே வந்து உங்களுக்கு மேஜராக கவர் ஆயிரும். லக்கண ரீதியாக கண்டிப்பாக நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். இந்த லக்கண ரீதியாக யார் யார் கஷ்டப்படுவாங்களோ அவங்களுக்குலாம் அந்த கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல முடியாது. சில லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பான்னு சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு எபோ ஆவரேஜாக இருக்கும். இந்த மாறுபட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிலோ ஆவரேஜாக இருக்கும். 40% கீழே இருக்கும். அவங்க தான் ரொம்ப வழிபாடு பண்ணணும். வழிபாடு சொல்லியிருக்கிறேன். புது வழிபாடும் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு புத்திக்கு வழிபாடும் சொல்லியிருக்கிறேன். அந்த புத்தியோட கால அளவும் சொல்லியிருக்கிறேன். ஓகே நேர்களே. செவ்வாயை பற்றி ஓரளவு நான் அறிந்தது ஆண்டவன் எனக்கு கொடுத்ததை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். செவ்வாய் ஒரு சகோதரக்காரகன். உறவு முறையில் சகோதரத்தை பாதிக்கிறவர் தான். அதனால் செவ்வாய் சரியில்லைன்னா சகோதர வழியில் பிரச்சனை வரும். இல்லைன்னா சகோதரனுக்கே பிரச்சனை வரும். அதனால் உங்கள் சகோதரனோட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் சகோதரன் அண்ணன் அல்லது தம்பி இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அவங்க ஜாதகத்தில் உள்ள நிலவரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை நம்ம உடன் வச்சு பார்க்கணும். செவ்வாய் திசை நடக்கும்போது சகோதரன் ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சகோதரனுக்கு நமக்கு தான் நேரடி தொடர்பு இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருதசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். குருதசை நடக்குதுன்னா யாரோட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்தை பார்க்கணும். குரு வந்து புத்திரகாரகன். அதனால் உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும். அதுபோல் வந்து சனி திசை நடக்குன்னா யாரோட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஏன்னா சனி வந்து வேலைக்கார கிரகம். அவருக்கு வந்து உறவு முறையில் யாரும் கிடையாது. ஆயுள் காரகன். உங்களை தான் பதிப்பார். அதனால சனி திசை நடக்குன்னா உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொரு தசை நடக்கும்போதும் தன்னுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க முக்கியமான ஒருத்தரோட ஜாதகத்தையும் பார்க்கணும். சரியா நேரில் அது வந்து ஒரு அம்சம் இருக்குது. சூரிய திசை நடக்கிறவங்க வந்து தாப்பனாரோட ஜாதகத்தை பார்க்கணும். சந்திர திசை நடக்கிறவங்க அம்மா ஜாதகத்தை பார்க்கணும். தாயாரோட ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த கிரகம் வந்து எந்த உயிர் காரகத்துவத்துக்கு உகந்த கிரகமாக வருதோ அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து இழக்கிறது வந்து உயிர் காரகத்துவம் ஜடகாரகத்துவம். ஜடகாரகத்துவம்னா பொருள், பணம், நகை, நட்டு, நிலம், வீடு, மனை இப்படின்னு போயிடும். வண்டி வாங்கணும்னு போயிடும். அது போயிடுச்சுனாலும் பின்னாடி வாங்கிக்கலாம். சரி, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி இல்லைன்னா நடந்து கூட போயிடலாம். ஆனால் ஒரு உறவு இல்லைன்னா வர முடியுமா? ஒரு உறவுங்கிறது ஒரு முறையில் தான் வரும். ஒரு பிரிவில் தான் வரும் அந்த உறவு. சரியா. அதனால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். அதனால் செவ்வாய் திசை நடக்கிறவங்க உங்கள் உடன் பிறந்தவரோட ஜாதகத்தை பாருங்கள். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி ஜாதகத்தை சேர்த்து வச்சு பார்த்துட்டிங்கன்னா சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். சொல்ல வந்தது நிறைய சொல்லியிருக்கிறேன். மறந்ததும் இருக்கலாம். சில நேரம் வீடியோ போட்டுட்டு நான் நினைப்பேன், ஐயா இந்த விஷயத்தை நம்ம சொல்லலையே, ஷேர் பண்ணலைன்னு. அதனால் அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அது போய் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் ஒரு நிலகாரகன், நில சம்மந்தப்பட்ட கிரகம். அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து நில பிரச்சனை இருக்குது. பொதுவாக எனக்கு நில பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நில பிரச்சனை தீர்றதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் சொகுசு கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு போன வீடியோ தான் போட்டிருந்தேன். அந்த லிங்கையும் கொடுக்குறேன். அதுலேயும் சில பரிகார வழிபாடெலாம் சொல்லியிருக்கிறேன். திருச்செந்தூர் முருகன் படத்தை வாங்கி வீட்டில் செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 திருச்செந்தூர் முருகன் படத்துக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. 2 செவ்வலை பழத்தை வச்சு சாமி கும்பிடுங்க. இல்லைன்னா செவ்வலி பூக்களால் சாமி கும்பிடுங்க. அதுபோல் இன்னொன்று செய்யலாம். என்ன செய்யலாம்னா 6 வெத்திலையை வாங்கி அதை காம்பை கிள்ளிருங்க. முனையில் வந்து சந்தன குங்குமம் தடவிக்கோங்க. அதை வந்து ஒரு பித்தளை தாம்பரத்தில் வச்சுருங்க. என்றைக்கு வைங்க சார்னா செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செவ்வாய் உரையில் 6 வெத்தலையை வந்து தாம்பூலத்தில் வச்சுருங்க. காம்பை கிள்ளிருங்க. 6 வெத்தலையை வட்டமாக வைங்க. சரியா. ஒரு ரவுண்டாக வச்சுட்டு அது நடுவில் அகல் விளக்கை வச்சுருங்க. அந்த விளக்கில் வந்து எண்ணெயை ஊற்றிடுங்க. நெய் ஊற்றுறது சிறப்பு. நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம். நல்லெண்ணெய் வந்து சனிபானுடைய காரகத்தை வரும். அதனால் நெய் ஊற்றுருங்க. கொஞ்சம் போல் ஊற்றினா போதும். ஒரு 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு பாதி ஊற்றினா கூட போதும். அகல் விளக்கில் சரியாக இருக்கும். ஒரு திரியை போட்டுருங்க. அந்த அகல் விளக்கில் வந்து சிவப்பு குங்குமத்தை தடவி வச்சுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வெத்தலை காம்பை வந்து அந்த அகல் விளக்குள்ளே போட்டுருங்க. நெய்க்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு தீபத்தை பொருத்தி வைங்க. முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. நான் சொன்ன விதம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். அதை அப்படியே செய்யுங்க. அதாவது என்ன, அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி அதை வந்து வெத்தலைக்கு நடுவில் வைக்கணும். 6 வெத்தலைக்கு நடுவில் சென்டராக வச்சு 6 வெத்தலையும் பரப்பி வைக்கணும். ஸ்கொயராக ரவுண்டாக வைக்கணும். சரியா. ஸ்பைரலாக வைக்கணும்.
வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு வெத்தலை கம்பி உள்ளே போட்டுட்டு விளக்க எரிய விட்டுருங்க. நல்ல ஒரு நறுமணம் வரும். அந்த வெத்தலை சூடாகி அந்த காம்பு சூடாகி வரும்போது நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். அதோட இறைவனை கும்பிடுங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 9 வாரம் பண்ணுங்க. ஏன்னா செவ்வாயோட எண் 9 தான். ஒரு 9 வாரம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை, சிக்கல், இடம் மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். அது செவ்வாய் தசை நடக்கிறவங்க மிகச்சிறப்பே தரும். 9 வாரம் பண்ணுங்க. சரியா? ஒரு செலவும் கிடையாது. ஒரு அகல் விளக்கு, இத்தினோண்டு ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு திரி, 6 வெத்தலை, அவ்வளோதான். இப்போ அந்த வைக்கிற இடம் பித்தளை பாத்திரத்தில் தான் வைக்கணும். பித்தளை தட்டு, செம்பு தட்டில் வைக்கணும். எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக பூஜை அறையில் எவர் சில்வரை யூஸ் பண்ணாதீங்க. எவர் சில்வர் சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது. செவ்வாய் சம்மந்தப்படும் போது அங்கே சனி பகவான் வரக்கூடாது. பொதுவாகவே சனி பகவான் சம்மந்தப்பட்ட பொருட்களை பூஜை அறை வைக்கக்கூடாது. எவர் சில்வர் யூஸ் பண்ணவே கூடாது. பித்தளை, வெண்கலம், வெள்ளி கொஞ்சம் காஸ்ட்லி, தாமிரம், சரியா? இதை வச்சுக்கலாம். தாமிரத்தை தான் செப்புங்கிறோம்ல, செம்புங்கிறது தாமிரம் தான். இது மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணுங்கள். அந்த பஞ்சகவியங்கிறது சொல்கிறதே செம்பில் தான் இருக்கும். சரியா? பஞ்சாச்சாரம் சொல்லுவாங்க. அதை பஞ்சாச்சாரம் சொல்கிறதே பஞ்சகவிங்கிறது வேறு, பஞ்சாச்சாரங்கிறது அந்தந்த பூஜை பொருட்கள், அந்த மணி எல்லாம் சொல்கிறதெல்லாம் பஞ்சாச்சாரம். இறைவனுக்கு பூஜை புனஸ்கார பொருட்கள் அது எல்லாமே இதில் தான் இருக்கும், தாம்பரத்தில் தான் இருக்கும். ஓகே நேர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 6 வித்தலையை வச்சு இந்த சின்ன வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா? நிலம் இருக்குது, விற்க முடியல, இல்லை நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், இப்படி பூமி சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்டது, வீட்டில் தேக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. சில பேருக்கு உடம்புல ரத்தம் குறைஞ்சி போயிடும், ஹீமோகுளோபின் குறைஞ்சி போயிடும். அவங்களாம் செவ்வாய் தான் கும்பிடணும். உடம்புல ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க, சுகர் சம்மந்தப்பட்டவங்க, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்க, ஹீமோகுளோபின் குறைஞ்சி போனவங்க, உடம்புல சோகம் இருக்கிறவங்க, உடம்புல தைரியம் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாயை தான் கும்பிடணும். இவங்க இந்த வழிபாடு பண்ணுங்க. சின்ன வழிபாடு தான். சரியா நேர்களே? வெற்றிலை விளக்கு, வெத்தலை காம்பு உள்ளே போட்டு நெய் தீபம் ஏற்றணும். அகல் விளக்கில் மண் கிளியாஞ்சட்டில் தான் ஏற்றணும். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய தகவல் இருக்குது, அப்பப்போ சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தசாபுத்தி சரியில்லை சார், செவ்வாய் தசை நடக்க அப்படின்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புங்க, நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன். எல்லாமல் இறைவன் தனுசு ராசிரியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. எல்லாம் அல்ல இறைவன் அகிலாண்டு கூடி பிரம்மாண்ட நாயகன் முருகப்பெருமான் உங்களை அனைத்தையும் உதவார். உருவா அருவாய் உளதாய் அலதாய் மறுவாய் மலராய் மணியா ஒளியாய் கருவா உயிரா கதியா விதியா குருவா வருவாய் அருள்வாய் குகனே.